முருங்கைக்காய் சீசன் ஆரம்பிச்சிட்டு எல்லா பக்கமும் முருங்கைக்காய் காய்ச்சி தொங்குது பார்த்துக்கோங்க. எங்கள் வீட்லேயும் அப்படி தான் நல்லா முருங்கைக்காய் காய் அது வாட்டுக்கு நீளமாக கிடக்கு பார்த்துக்கோங்க. சரி, எங்களுக்கு வந்து டெய்லியுமே நான் வந்து மீன் குழம்பு தான் வைப்பேனா, அதனால முருங்கைக்காய் வந்து அந்தளவு தேவைப்படாது. சாம்பாருக்கு மட்டும்தான் எடுப்பேன் அந்த மாதிரி. இல்லாட்டினா அந்த அவியல் வைக்கிறது, இல்லாட்டினா கூட்டு வைப்பேன். இதுதான் எங்களுக்கு முருங்கைக்காய் யூஸ். இன்றைக்கி வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் இன்றைக்கி சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அந்த முருங்கைக்காயில் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அதுக்கு வந்து முருங்கைக்காவை ரொம்ப கட்டையாக வெட்டாமல் சட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே வெட்டிக்கலாம். வெட்டிட்டு வெறுமனையாக உப்பெல்லாம் போட வேண்டாம், சும்மா வெறுமனையாக அப்படியே அவிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம அப்படியே வலிச்சு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக வந்துடும். இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் ஒன்று ரெண்டு அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 3 பல்லாரி வெங்காயம் அதை நல்லா நைஸாக வெட்டி வச்சுருக்கேன். அதை நீலவாக்கில் வெட்டி அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 தக்காளி அதையுமே நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கிறணும். அந்த பச்சை வாசனை வந்து கொஞ்சம் போகணும். அதுக்கப்புறமா இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய், கசகசா, சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், அப்புறம் கொஞ்சோண்டு மிளகு, இவ்வளவும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா போட்டு அரைச்சி எடுத்துடணும் பார்த்துக்கோங்க. இது கூட அரைக்கையில் நம்ம வந்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பார்த்துக்கோங்க. இதுக்கு ரொம்ப காரம் தேவையில்லை. இதை நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு ஒரு 4-5 பாதாம் பருப்பு ஊற வச்சுருந்தேன், அதையும் இது கூடயே சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்ல ஒரு மாதிரி கொழுன்னு ஒரு நல்ல ஒரு இதில் வரும் பார்த்துக்கோங்க. அதை அப்படியே அதில் சேர்த்துற வேண்டியதான். அப்புறம் நம்ம அந்த முருங்கைக்காய் பல்ப் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் அது கூட சேர்த்துக்கிற வேண்டியதான். சேர்த்துட்டு நல்லா ஒரு 3 விசில் விட்டு இறக்கி ஊற்றிடுங்க. அவ்வளோதான், சப்பாத்திக்கு பூரிக்கெலாம் சூப்பரான ஒரு சைடிஷ் அருமையாக ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியில் வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் புதினாலையும் சேர்த்துருக்கேன். அவ்வளவுதான்.